எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, த மியூலுங்கிற ஒரு படத்த தான் பார்க்க போறோம். என்னடா ராஜு படம் பேர் ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மியூலுங்கிறதுக்கு அர்த்தம் கழுதைங்கிறது தான். என்னது கழுதையா அப்படின்னு கேட்பீங்க நீங்க. அதாவது கழுதை என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மூட்டையோ வெயிட்டோ இது எல்லாத்தையும் இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடும். அதாவது ஒரு பாரம் மாதிரி. இதை தான் இந்த படத்துல நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அதாவது நான் ஒன்னே சொல்றேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம ஹீரோன்னு பார்த்தோம்னா அப்படியே பல்கா முரட்டுத்தனமா அப்படிலாம் யாருமே கிடையாது. நம்ம ஹீரோன்னு பார்த்தோம்னா ஒரு தாத்தா தான். இவர் இந்த படத்துல நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதையே நமக்கு புரிய வைப்பாரு. அதாவது இந்த தாத்தாக்கு பூக்கள் வியாபாரம்னா ரொம்ப பிடிக்கும். இவரே பூக்களை வளர்த்து இவரே வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்றாரு. கிட்டத்தட்ட இவரோட பூக்களை 50 மாநிலத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அன்பு, காதல், பாசம் எல்லாமே இந்த பூக்கள் மட்டும்தான். இவர் வேலை வேலைன்னு சொல்லி போறனால இவங்க குடும்பத்துல இருந்து இவர் தனியா வந்து விரட்டி விட்டுறாங்க. இப்படி ஒரு நாள் அந்த பூக்கள் வியாபாரம் டல் ஆயிருது. சரி வீட்டுக்கு போவோம்னு பார்த்தா வீட்டுல இருந்து பத்தியும் விட்டுறாங்க திரும்ப. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல டிரைவரா ஜாயின் பண்றாரு. ஆனா அந்த டிரைவர் வேலை பாக்குறது எதுக்கு பாக்குறாருன்னு பார்த்தோம்னா, நிறைய கொக்கைன் எல்லாம் கடத்திட்டு போறாரு. ஆனா கொக்கைன் கடத்துறது இவருக்கே தெரியாது. அதை எப்படி இவருக்கே தெரியாம கடத்தினாரு, இல்ல போலீஸ்ல மாட்டினாரா இல்லையா இப்படிங்கிறத ஒரே பரபரப்போட வாழ்க்கைனா என்னங்கிறத இந்த படம் நமக்கு புரிய வைக்கும். வளவலன்னு பேசாம நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பாக்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல அப்படியே பயங்கரமா நிறைய பூக்கள்லாம் ரொம்பவுமே அழகா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நடந்து வராரு பாத்தீங்களா, இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவரோட பேர் வந்து ஏர்லு. இந்த வயசான தாத்தாவுமே என்ன பண்றாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இவருமே அவரோட பூந்தோட்டத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரோட பூக்களை வாங்கிட்டு போறதுக்காண்டி நிறைய பேர் வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே பூக்களை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போறாரு. அது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம தாத்தாக்கு வந்து ஒரு கோல்டன் அவார்டு வந்து கொடுக்க போறாங்க. அந்த அவார்டு எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம தாத்தா அவர் ஊரு மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 50 மாநிலத்துல அவரோட பூ வந்து வித்துக்கிட்டு இருக்குது. சும்மா அந்த ரோஜா பூ, மல்லிப்பூ இந்த மாதிரி கிடையாம பூக்கள்ல கிடைக்காத பூக்கள், ரொம்பவுமே அழகான பூக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பூக்கள் தான் வந்து இவர் வளர்த்து அந்த பூக்களை தான் 50 மாநிலத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரோட பூக்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்குது. இவருமே அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இவருக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. இவருமே அவர் இடத்துல இருந்த நிறைய பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கோ ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்க போறாங்க பூக்களுக்காண்டி. ஆனா யாருன்னு தான் தெரியல. இவருமே அந்த இடத்துக்கு போறாரு. இப்ப அப்படி எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மேல அந்த பூக்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுமே வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட அதிகமான வருடங்கள்ல அதிகமான மக்களுக்கு ஒருத்தர் வளர்க்கிற பூ தான் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. ஒரு சில மாநிலத்துல ஒருத்தர் பூ பிடிக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டம். அது 50 மாநிலத்துல பிடிச்சிருக்குதுன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து பூவை ரொம்பவுமே விரும்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு யாருக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவோட பேரை தான் சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்குமே பக்குன்னு ஆயிருது. அதாவது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே கைத்தட்டி அவரோட அவார்டு ஃபங்க்ஷனை ரொம்பவுமே கொண்டாடுறாங்க. அவருக்கு அதே மாதிரி அவார்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தாத்தாவுமே போயிட்டு, இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் ஒரு வயசானவர் தான். அவருக்கு இப்ப ட்ரிங்க்ஸ் அடிக்க போறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ஒரு காமெடியை பண்ணிட்டு அவருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க ஒருத்தியை காமிக்கிறாங்க பாத்தீங்களா. இங்கேயுமே ஒருத்தி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு மேரேஜுக்கு ரெடியா இருக்காங்களா. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம தாத்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவரோட பொண்ணு தான். இவரோட பேர் வந்து ஹனி. அந்த ஹனி பக்கத்துல ஒருத்தி நிக்கிறா பாத்தீங்களா, இவ நம்ம தாத்தாவோட ஒய்ஃப் தான். இவ பேரு மேரி. இவங்க 2 பேரும் பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருக்கா பாத்தீங்களா, அவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹனின்னு சொன்னேன்ல அவளோட புள்ள தான். இவ பேரு ஜெனி. ஏடா கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்குள்ள அப்படின்னு கேட்டேன்னா, இவளுக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு ஹனிக்கு. அவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுனால இப்போ 2வது கல்யாணம் வந்து பண்ண போறாங்க. அப்பதான் ஹெனியுமே வந்து அவங்க அம்மாட்ட கேக்குறா, என்னம்மா இப்போவாவது வந்து அப்பா வருவாரா நம்மள பாக்குறதுக்காண்டி? என் ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு வரல, என்னோட ஞானஸ்தானத்துக்கு வரல, என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு வரல, இப்போ என்னோட செகண்ட் மேரேஜ் இதுக்காவது வருவாராமா அப்படின்னு கேட்கும்போது மேரியுமே சொல்றா, இல்லப்பா உங்க அப்பா வந்து வரமாட்டாரு. உங்க அப்பாக்கு எப்பவுமே வேலை தான் முக்கியம், வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு உங்களெல்லாம் பிடிக்காது, அவருக்கு பூக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. உனக்கு நான் இருக்கல, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, பயப்படாம இரு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேரியுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இது எல்லாமே 2005ல நடந்துகிட்டு இருக்குது இந்த விஷயம் எல்லாமே. இப்ப அப்படி அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் 2017ல காமிக்கிறாங்க. இந்த 2005 காலகட்டங்கள் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த காலகட்டங்கள்ல இவரோட பூ வியாபாரம் பயங்கரமான ஹைப்ல இருந்துச்சு. இவரோட பூக்களை எல்லாரும் வாங்கினாங்க, எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி டோட்டலா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் காலங்கள் மாறுது, இன்டர்நெட் அதிகமாகுது. அதனால எல்லாருமே பூக்களை ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர் இந்த மாதிரி ஆர்டர் பண்றாங்க. அதனால ஒரிஜினல் ஃப்ளவருக்கு வேல்யூ இல்லாம ஆகி போயிருது. இதனால நம்ம தாத்தாவோட ஃப்ளவர் எதுவுமே விற்க மாட்டுது. அதுவும் நம்ம கடனும் அதிகமாகி போயிருது. அதனால நம்ம தாத்தாவுமே தலையில துண்டை போட்டு நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் டாக்டரியில எடுத்து போட்டுட்டு நான் இங்க இருந்து காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்ப்பாங்கல்ல அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவருமே கிளம்புறாரு. இவர் எங்க போறாருன்னு பார்த்தோம்னா நம்ம தாத்தாவுமே அவரோட ஒய்ஃப் வீட்டுக்கு தான் வந்து போறாரு. அங்க போனதுமே அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து தாத்தா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறா பாத்தீங்களா. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம தாத்தாவோட பேத்தி, அதாவது நம்ம தாத்தாவோட பொண்ணு
பொண்ணு இருக்கால அவளோட மக. இவளுமே கூட்டி போயிட்டு இங்க பாருங்க தாத்தா, நீங்க என்ன 9 வயசுல விட்டுட்டு போனீங்க, அதுல இருந்து உங்களை பத்தி ஞாபகம் எனக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர் மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சிருக்கா. இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட காமிச்சிட்டு தாத்தா நீங்க இங்கே இருங்க, நான் அம்மாவை கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா அதே மாதிரி அந்த பொண்ணு ஜெனி இவங்க 2 பேருமே வெளியே போறாங்க. இவங்க போன நேரம் கரெக்டா அவங்களும் வந்துடுறாங்க. வந்தது யாரு, நம்ம தாத்தாவோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு. இவங்க 2 பேருமே வந்ததும் அவரோட மகன் சொல்லி பாத்தீங்களா ஹனி, அவளுமே வந்து அவங்க அப்பாவை பார்த்ததுமே நீங்க எதுக்கு இங்க எல்லாம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனியுமே வந்து கிளம்பிடுறா. இப்போ அவரோட ஒய்ஃப்மே எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, உங்களை யார் இங்க வர சொன்னா, இத்தனை நாள் நாங்க உங்க கண்ணுக்கு தெரியல, இப்ப மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியறமா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. மேரி தயவு செய்து நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, நீங்க இல்லாதனால என் பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு போறா, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறா மேரி. இப்போ இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இவருமே வந்து ஒரு ஓரத்துல போய் கார் ஓரமா நின்னுகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப இங்க நடந்துச்சு பாத்தீங்களா சண்டை, இந்த நடந்த சண்டை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒருத்தன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சண்டையை பார்த்தவனுமே நம்ம தாத்தா தனியா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுமே நம்ம தாத்தா பக்கத்துல வந்து என்ன தாத்தா உங்களுக்கு என்னாச்சு, வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல அப்படிலாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல தாத்தா இப்ப நடந்த சண்டை எல்லாத்தையுமே நான் தூரத்துல இருந்து பார்க்க தான் செஞ்சேன், நீங்க பயப்படாதீங்க, வயசான காலத்துல உங்களை யாரும் பாத்துக்கலனாலும் உங்களை நீங்களே பாத்துக்கிறது காசாவது தேவைப்படும், அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை வேணா நீங்க பாருங்க, ஏன்னா நீங்களும் வேலை இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க, அந்த வேலையை பார்த்து அவங்க நிறைய காசு தருவாங்க, அந்த காசை நீங்களே வச்சு உங்களை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றான். அது என்ன வேலைன்னு கேட்கும்போது, இல்ல தாத்தா இது வந்து நார்மலான ஒரு டிரைவர் வேலை தான், நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், அந்த விசிட்டிங் கார்டு போட்டிருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்க போங்க, மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்களே சொல்லி அவங்களே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த தாத்தாவுக்குமே ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. சரி ஓகே தா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அவரோட கார்ல அந்த ஒரு இடத்துக்குமே வந்து போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுமே வந்து டோரை திறக்கிறாங்க. இவருமே வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க தான் அந்த பையன் சொன்னவரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே நாங்க வேலையை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இது என்ன வண்டி இப்படி தாறுமாறா இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது, இந்த வண்டிக்கு பதில் நாங்க வேற ஒரு வண்டி தரோம், அந்த வண்டியை வந்து நீங்க ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நோ இது என்னோட வண்டி, என்னோட ஃபேவரட் வண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தாத்தா இந்த வண்டி தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது, நீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்த தாத்தாவுமே சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நிக்கிறான். இப்போ அந்த தாத்தாட்ட வேலையை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க தாத்தா, நீங்க வந்து டிரைவ் பண்ணணும், இந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு பிளேஸ் சொல்லுவோம், அந்த இடத்துக்கு வந்து நீங்க போகணும், சும்மாலாம் போக கூடாது, உங்க வண்டி டிக்கில ஒரு விதமான கட்டப்பையை வந்து நாங்க வச்சிருவோம், அந்த கட்டப்பையை நீங்க எப்பவுமே வந்து ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, இப்போ இந்த கட்டப்பையை கொண்டு போய் நாங்க ஒரு இடம் சொல்லுவோம், அந்த இடத்துல நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி சாவியையும் வண்டியிலேயே வச்சுட்டு நீங்க கிளம்பிருங்க, எங்கேயாவது போங்க, காஃபி சாப்பிடுங்க இல்லனா பப்ஸ் சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு half an hour கழிச்சு வாங்க, அந்த கட்டப்பையை எடுக்கிறவங்க எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சம்பளமா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த காரோட சாவியா இருக்கட்டும் இது ரெண்டையுமே கார்ல வச்சுட்டு போயிருவாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன மாதிரியான கூட்டம்னு பார்த்தோம்னா கொக்கைன் கடத்துற கூட்டம். அந்த கொக்கைனை தான் கட்டப்பைக்குள்ள வச்சுமே அனுப்புறாங்க. இது இந்த தாத்தாவுக்கு தெரியவே தெரியாது, தெரியாம தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவர்கிட்டயுமே இங்க பாரு லாஸ்டா ஒன்னு சொல்றேன், இதுதான் உன்னோட போன், இந்த போனை ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இந்த போனை கரெக்டா நீ கொண்டு போய் அந்த ட்ரக்கை நிப்பாட்டுவ பாத்தியா அந்த இடத்துல நீ போனை தூக்கி போட்டணும், இப்படி ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட புது போன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது சரி இதெல்லாம் எனக்கு ஓகேதா அப்படிங்கிற மாதிரி தாத்தாவுமே சொல்லிட்டு அவரு வண்டியிலேயுமே ஒரு பேக்கப் போட்டுறாங்க. நம்ம தாத்தாவுமே வந்து அந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே பாட்டை கேட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க ஒரு 2 போலீஸ்காரங்கள தான் காமிக்கிறாங்க. இவங்களுமே வந்து போதைப் பொருள் தடுப்பு சட்டத்துல இருக்கிற போலீஸ்காரங்க தான். அதுல ஒருத்தன் கோட் ஷூட் எல்லாம் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு கோலின். இவனுக்கு ஆப்போசிட்ல மொட்டை போட்டு ஒரு அதிகாரி உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, இவனோட அதிகாரி வந்தான். இப்ப அவருமே சொல்றாரு இங்க பாரு கோலின், இருக்க இந்த போதைப் பொருள் வந்து கொக்கைன் கடத்துறது அதிகமாகிட்டு இருக்குது, இது யார் மூலியமா போகுது, யாரு கொண்டு போறாங்க, யார்கிட்ட குடுக்குறாங்க எதுவுமே தெரியல, இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும், இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், எப்படியாவது இதை கண்டுபிடிச்சிரு, இல்ல இந்த சிட்டி வந்து நாசமா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்பவே ஸ்டார்ட் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோலினுமே வந்து கிளம்புறான். போற வழியெல்லாம் கோலினுமே வந்து யாராவது சந்தேகப்படும்படியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருந்தே போட்டோ எடுத்துலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த 2 போலீஸ்காரங்க சொன்னேன் பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் பேரு தெரியும் நமக்கு கோலின்னு, இன்னொருத்தன் பேர் கண்ணாடி போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரு ரெவினோ. இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தனை பாக்குறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, இவன் வேற யாரும் கிடையாது. இப்போ எங்க இருந்து எங்க கடத்துறாங்க எந்த வழியா போறாங்கன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இவனுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதுல உள்ள கூட்டத்துல தான் இவனும் ஒருத்தன். அவன் கிட்ட போயிட்டு இங்க பாரு அந்த கூட்டத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த கூட்டத்துல இப்ப நீ இல்லங்கிறது எங்களுக்கு தெரியும், அதுக்காண்டி நீ எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, உன்னை நான் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி விட்டுறேன், இதுக்கு முன்னாடி நீ அந்த கூட்டத்தோட இருந்த அப்படிங்கறதுல எதுவுமே தெரியாம தடயமே இல்லாம ஆக்கி விட்டுறேன், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாவை அவரோட ஒய்ஃப் வீட்ல வந்து சேர்க்காதனால நம்ம தாத்தா ஆல்ரெடி இருந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த தோட்டம்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த ஒரு வீட்டுக்குமே வந்து போறாரு. அந்த வீட்டை பார்த்தோம்னா பேங்க்ல உள்ளவங்களுமே அந்த வீட்டை வந்து லோன் கட்டாதனால நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்து போச்சா கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு ஒரு புது காராவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட இருக்கிற காசை வச்சு பயங்கரமா பிளாக்ல ஒரு பயங்கரமான காரை வாங்குறாரு. இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல, அதாவது 2017-18 அந்த ரேஞ்சில உள்ள ட்ரெண்டிங்ல ஒரு கார் வாங்குறாரு. அந்த காரையுமே வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கொக்கைன் கடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்குமே நம்ம ஹீரோ போறாரு. அதாவது நம்ம தாத்தா போறாரு. அவங்களுமே நம்ம தாத்தாவோட காரை பார்த்ததும், பாரா ஒரு ஓட்டம் தான் டிரைவ் பண்ண, அதுக்குள்ளேயும் வந்து இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டீங்க தாத்தா, பயங்கரமான ஆளா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நீங்க திரும்பவும் அதை தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு பின்னாடி உள்ள டிக்கில ஒரு கட்டப்பைய போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாட்ட போனும் கொடுத்துறாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க, இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திரும்பவும் நம்ம தாத்தா அங்க இருந்து கிளம்புறாரு. போகிற வழியில இவருக்கு சாப்பாடுமே வாங்கிக்கிட்டு தாத்தாவுமே நேரம் எங்க போறாருன்னா ஒரு பேங்கை தேடி தான் போறாரு. அந்த பேங்க்லயுமே ஒரு வீட்டை வந்து சீஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. நம்ம தாத்தாவுமே என் வீட்டை எப்படி சீஸ் பண்ண போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா நீங்க லோனே கட்ட மாட்டீங்க, பணத்தை வாங்கினா மட்டும் போதுமா, பணத்தை கட்டணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு பணம் தானே வேணும்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே ஒரு கட்டு பணத்தை தூக்கி வைக்கிறாப்ல. இந்த இதுக்கப்புறம் அந்த வீடு ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அங்க இருந்து இவர் எங்க கிளம்பி போறாருன்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த காருக்குள்ள கொக்கைன் இருக்கு, அதை கொடுக்க தான் போய்கிட்டு இருக்காருன்னு. அப்படி கொடுக்க போகும்போது இந்த பேங்க் வந்தாரு. இப்போ திரும்பவும் போய்கிட்டே இருக்காரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது உள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி அந்த ஒரு பேக்கையுமே வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. பேக் ஃபுல்லா கொக்கைன். இதை பார்த்ததும் மிரண்டு போயிடுறாப்ல. என்னடா இவ்வளவு கொக்கைன் வச்சிருக்கீங்க, ஐயோ போலீஸ்காரங்க பிடிச்சா என்ன சட்னி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுனே இருக்கும்போது, நம்ம தாத்தாக்கு பின்னாடி சார் என்னாச்சு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த போலீஸ்காரனை பார்த்த நம்ம தாத்தாவுமே மிரண்டு போயிடுறாரு. இல்ல சார் எந்த ஹெல்ப்பும் வேணாம், சும்மா தான் நிப்பாட்டினேன், அதாவது நிறைய வெங்காயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை பாக்குறதுக்காண்டி தான் நிப்பாட்டினேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரனோட டாக்கு வந்து பின்னாடி குலைச்சுக்கினே இருக்குது. அது எதுவோ இந்த கொக்கைனுக்காக தான் குலைச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு போலீஸ்காரனுமே டப்புன்னு, இந்த நாய் அப்படிதான் 15 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் அது ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும், அப்படி இல்லைன்னா இப்படிதான் குலைச்சுக்கினே இருக்கும், இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கீழே இருக்க போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ விறுவிறுன்னு போயிட்டு அந்த நாய் மோப்பம் பிடிக்க கூடாதுங்கிறது காரணத்துக்காக ஏதோ ஒரு ஸ்ப்ரே அவன் கையில் அடிக்கிறான். இப்போ அந்த ஒரு டாக்குமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இவன் காரு பக்கத்துல வரும்போது நம்ம தாத்தாவுமே அவன் கையில ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருந்தான்னு சொல்ல பாத்தீங்களா, அந்த கையை அது மூக்குல வச்சிடறான். மூக்குல வச்சதும் கொஞ்சம் கூட வாசனை தெரியாத அளவுக்கு அந்த போலீஸ்காரன் கூடயே போயிருது. இப்போ அங்க இருந்து தாத்தாவுமே கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அவருமே ஒரு ½ hour கழிச்சு வந்து பாக்குறாரு. அந்த காருக்குள்ள எப்பவுமே ஒரு கட்டு 2 கட்டு பணம் தான் இருக்கும். இப்போ 4-5 கட்டு பணம் இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. என்ன இவ்வளவு பணமா, இவ்வளவு பணத்தை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவருக்கு. சரி நமக்கு ஏதோ லக் அடிச்சிருக்குது வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா இந்த கொக்கைனுக்குன்னு தலைவன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, ஹெட், அவனுமே சொல்றான் அங்க உள்ள ஒருத்தன்ட்ட, இங்க பாரு யாரு இந்த கொக்கைன் எல்லாம் கடத்துறது, என்னைக்கும் இல்லாம இந்த கொஞ்ச நாளாவே வந்து கொக்கைன் அதிகமா வந்து சேல் ஆகிட்டு இருக்குது, எப்படி யாரு இதை பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லங்கண்ணே இது எல்லாமே ஒரு வயசான கிழடன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் அந்த ஹெட்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னது வயசான கிழவன், அப்ப நீங்க என்னடா புடிங்கிட்டாரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். ஏன்னா அந்த வயசான கிழவனை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ சாமி என் பொழப்புல நீ மண்ணண்டி போட்டுறாத, நீ உன் வேலையை மட்டும் போய் பாரு, அவர் தான் இந்த வேலையை பார்க்கணும், நாளைக்கு அதிகமான கொக்கைன் அவர்கிட்ட கொடுத்து விடுங்க, அதிகமான கொக்கைன் போறதுனால நீ கொஞ்சம் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறான். இப்போ நம்ம தாத்தாவுமே அப்படியே ஒரு இடத்துல நிக்கிறாரு. அப்போ ஒருத்தனை பின்தொடர சொல்லிருப்பான்னு சொன்னேன் பாத்தீங்களா நம்ம ஹெட், அவனுமே நம்ம தாத்தாட்ட வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க தான் கொக்கைன் கடத்துறீங்க, அதெல்லாம் ஓகே தான், இப்போ கடத்த போற கொக்கைன் அதிகமான கொக்கைன், அது மட்டும் கிடையாது ரொம்ப தூரம் போறோம், இது என்னோட தலைவன் தான் வந்து சொல்லி அனுப்பி விட்டான், அதனாலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம தாத்தா ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பாரு என் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ எல்லாம் எனக்கு பாதுகாப்புக்கெல்லாம் வர வேணாம், எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் போ அப்படின்னு மாதிரி சொல்றான். இதை பார்த்து அவனுமே டென்ஷன் ஆகி துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டுறான். அதுக்கு நம்ம தாத்தா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. தம்பி நான் ராணுவத்துல வேலை பார்த்தவன், இதை விட பெரிய துப்பாக்கி எல்லாம் நான் ராணுவத்துல பாத்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நீ கெஞ்சிர சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வண்டி எடுத்துட்டு வழக்கம் போல அந்த கொக்கைன் ஏத்துவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம தாத்தாவுமே அப்படியே போன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது இந்த பின்தொடர் வந்தான்ல அவனுமே அங்க உள்ள ஒருத்தன்ட்ட, இங்க பாரு நான் தான் இவரை வழி நடத்தி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அங்க உள்ளவங்களுமே ஏத்துக்க மாட்டேங்க, அது எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவனுமே வந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்து மிரட்டிட்டு இருக்கான். சரி ஓகே நீங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வண்டியிலுமே எக்கச்சக்கமான கொக்கைன் பைய வந்து போடுறாங்க. இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பின்தொடர் வந்தவனுமே என்னதான் பண்றான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஓடக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அவன் காருக்குள்ள வச்சுட்டு அவனுமே வந்து நார்மலா போயிடுறான். இப்ப வழக்கம் போல வண்டியும் போய்கிட்டே இருக்குது, நம்ம தாத்தாவும் போய்கிட்டே இருக்காப்ல, பின்னாடி இவனும் வந்துகிட்டே இருக்கான். இப்படி நம்ம தாத்தா பாட்டை கேட்டு பயங்கரமா போய்கிட்டே இருக்கும் போது தூரத்துல யாரோ வண்டி ஸ்டாப் ஆகி அப்படியே நிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம தாத்தாவுமே அப்படியே டப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, என்னப்பா என்னாச்சு வண்டி எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குது, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வண்டிக்காரனோட ஒய்ஃபுமே சொல்றா இந்த மாதிரி டயர் வந்து பஞ்சர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி பஞ்சர் ஆயிருச்சுன்னா டப்புன்னு பஞ்சர் சரி பண்ணிட்டு போயிட வேண்டியதானே, ஏன் மச நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதனாலதான் மெக்கானிக்கலை வந்து கூப்பிட்டுருக்கேன், கால் பண்ணி லொகேஷன் அனுப்பி விட்டுருக்கேன் அப்படிங்கிறது நம்ம தாத்தாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தாத்தாவுமே இதுதான்டா நீங்களா இப்ப பிறந்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, ஏன்டா இதெல்லாம் கையில இருக்கக்கூடியதா, ஏன்னா எந்த இடத்துலனாலும் பஞ்சர் ஆகும், காட்டுக்குள்ள பஞ்சர் ஆனா எப்படா மெக்கானிக்
வாங்கிட்டு வருவான், அதெல்லாம் நம்ம விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வண்டியை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த 2 பேர் ஃபாலோ பண்ணாங்கல, அவங்களுமே வெறுப்பாகுறாங்க. ஏண்டா அவ்வளவு நிறைய கொக்கைனை வச்சுக்கிட்டு இந்த கிளடுப்ப வண்டியை நார்மலா நின்று அவசாட்டி இருக்கான் பாத்தியா, யாராவது வந்து எட்டு போயிட்டாங்க இல்ல போலீஸ்காரன் வந்துட்டு என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தாத்தாக்கு வேலை முடிஞ்சது, இவங்களுமே போறாங்க, அப்படியே போயிட்டே இருக்காங்க. போற வழியில டப்புன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிப்பாட்டி நம்ம தாத்தா சாப்பாடு வாங்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரு டேபிள்ல அமைதியா உட்காராம சுத்தி முத்தி பாத்துனே இருக்காங்க. இந்த 2 பேத்தையுமே சுத்தி உள்ள எல்லாருமே ஒரு விதமாவே பாத்துக்கினே இருக்காங்க. இப்ப நம்ம தாத்தா அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பாக்குறதே நிப்பாட்டிடுறாங்க. என்னடா தாத்தா இருக்கும்போது யாரும் அவரை கண்டுக்க மாட்டேங்காங்க, ஆனா இவங்க 2 பேரை மட்டும் எல்லாருமே புதுசா பாக்குறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம தாத்தா அவருக்கு பின்னாடி 2 பேர் இவங்க போயினே இருக்கும்போது அங்க உள்ள ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு, நீங்க 2 பேரும் இங்க வாங்க, இந்த ஊர் மொழி பேசாம இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கீங்க, புரியல, நீங்க யாரு, என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வண்டியை செக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இத பார்த்த நம்ம தாத்தாவுமே டப்புனு போலீஸ்காரர் கூப்பிட்டு, சார் இவங்க என் கூட வந்தவங்க தான், நான் தான் இவங்களை வந்து ஹெல்ப்புக்கு கூட்டி வந்திருக்கேன், அவங்கள சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க ஒருத்தலாம் கிடையாது, வேணா காரை செக் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியை ஓபன் பண்ணி, இங்க பாருங்க சார், இந்த பைக்கெட்டுக்கு உள்ள ஃபுல்லா எனக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்கிறனால அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்குது, இந்த ஒரு 2 டப்பா நிறைய சாப்பிடுற பொருள் இருக்குது, எந்த நோயும் வராது, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 பொருளையுமே எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்த போலீஸ்காரனுக்கு சுத்தமா டவுட் வர மாட்டாது. இதை பார்த்தா மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நம்ம தாத்தா மேல வந்து போலீஸ்காரனுக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இருங்க அதையுமே சொல்றேன். இப்ப போலீஸ்காரனுமே போனதுக்கு அப்புறம் அந்த 2 பேர் நம்ம தாத்தாவை பத்தி, நீ யாரியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ரொம்பவுமே ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தாத்தாவுமே சொல்றாரு, தம்பி நீங்க எல்லாம் இப்ப வந்தவங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே 2005 அந்த காலகட்டத்திலேயே 50 மாநிலத்திலையும் பெயர் போன பூ வியாபாரி நானு, என்னோட பூ தான் இந்த 50 மாநிலத்திலையும் பயங்கரமா சேல்ஸ் ஆகும், இங்க உள்ள எல்லா போலீஸ்காரங்களும் எனக்கு தெரியும், இல்ல எப்போ பிடிச்சி என்ன நொங்க எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வண்டி எடுத்து போயினே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கொக்கைன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு தேவையான அமௌண்ட் எல்லாத்தையுமே வாங்கிடுறான். இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம தாத்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவரையுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கொக்கைன் கடத்துறான்ல அந்த ஹெட் இருக்கிற இடத்துக்குமே வந்து தாத்தா போறாப்ல. அங்க போனதுமே, ஏயா நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்றதா, சூப்பரியா வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவை பார்த்ததுமே அந்த தலைவனுக்கு வந்து பிடிச்சு போயிருது வர. இப்ப அவருக்குமே வரவேற்பு எல்லாம் பயங்கரமா இருக்குது. இதை பார்த்து தாத்தாவுமே அப்படியே குதூகலமா ஆகுறாரு. இப்படி அன்னைக்கு நைட்டு பார்ட்டியும் வைக்கிறாங்க. அந்த பார்ட்டில பங்கம் பண்றாரு இவரு, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அந்த பார்ட்டில. இப்போ இன்னொரு பக்கம் இவங்க எல்லாத்தையுமே போலீஸ் வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொக்கைன் எங்க இருந்து எடுக்கிறாங்க நமக்கு தெரியும்ல, அந்த இடத்தை சீஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்கள ஜெயில போடுங்க அப்படின்ட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாரும். இப்போ அங்க இருந்து கிளம்பி இந்த கொக்கைன் ஏத்துறாங்கல்ல அந்த இடத்த கதவெல்லாம் உடைச்சு தரமட்டமாக்கி அங்க உள்ள எல்லாத்தையுமே சிறைபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இப்படியே போனா நம்ம தாத்தாவும் சிக்கிப்பாரா மாட்டாராங்கிறது தான் நமக்கு பயமா இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தாத்தாவோட பேத்திக்கு ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. சரி அதுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே போயிட்டு நம்ம தாத்தாவோட ஒய்ஃப் மரியான்னு சொல்லியிருப்பேன்ல, அவ பக்கத்துலயுமே உட்காந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி 4-5 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுட்டு இருக்காப்ல. அதுக்கு நம்ம பாட்டியுமே பழசெல்லாம் மறந்துட்டு அதுவுமே வந்து நார்மலா பேசிக்கிட்டு இருக்குது. இப்படியே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கீழே உட்காந்த தாத்தாவோட பேத்தி ஜெனின்னு சொல்லியிருப்பேன்ல, அவளுமே தாத்தாவை பார்த்து ஐயோ தாத்தா வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன்னா இப்ப நம்ம தாத்தாவுமே அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து இவரும் கலந்துக்கிறாரு. அதனால இவரை நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கிச்சு, அதாவது அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கிச்சு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது மரியான்னு சொல்லியிருப்பேன்ல, அவளுக்குமே பயப்படாதீங்க இப்படி பயங்கரமா அவளுக்கு மூச்சு வாங்குது. இதை பார்த்த நம்ம தாத்தாவுமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல ஒண்ணும் இல்ல, என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அப்படியே பேசினே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கொக்கைன் கடத்தவனோட தலைவன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அவனுமே சூட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உள்ளவங்களுமே துப்பாக்கி எடுத்து அவனையுமே போட்டு தள்ளிடுறாங்க. அவ்வளவு பெரிய தலைவனையுமே போட்டு தள்ளிடுறாங்க. இது எதுக்கு போட்டு தள்ளலாம்னு பார்த்தோம்னா, இப்போ கொக்கைன் அதிகமா கடத்தப்படுது அப்படிங்கும் போது அவ்வளவு காசு அவனுக்கு தானே போகுது, அப்ப நமக்கு எதுவுமே காசே வர மாட்டேதுன்னு சொல்லிட்டு இவனையுமே போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ இவனை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா நம்ம தாத்தாவை பின்தொடர்ந்துருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தர் இருந்திருப்பான், அதாவது இவன் தான். இவனுமே அந்த தலைவனுக்கு அப்புறம் இவன் தான் வந்து அந்த இடத்துலயே பயங்கரமான ஆளு. அவனையுமே அங்க உள்ளவங்க கூப்பிட்டு, இங்க பாரு தலைவன் வந்து இறந்து போயிட்டான், அவனை சுட்டு புட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த இடத்துக்கு, அவன் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடியே பிளான் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த பின் தொடர்ந்து வந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலா இவனும் அந்த பிளானை போட்டிருக்கான். இப்ப நம்ம தாத்தாவுமே ஒரு இடத்துல பர்கர் வந்து ஆர்டர் பண்ணிருப்பாரு. அந்த ஷாப்ல நின்றுட்டு இருக்கும்போது அந்த தலைவனை கொண்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஒரு கார்ல வந்துட்டு விறுவிறுன்னு மொட்டையனும் இன்னொருத்தனும் 2 பேரும் இறங்கி நம்ம தாத்தா பக்கத்துல போயிட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் எல்லாமே நாங்க தான், தலைவனும் ஒருத்தன் கிடையாது, தலைவன் இறந்து போயிட்டான், அப்படி தலைவனை பார்க்கணும்னா சொல்லு, நாங்க உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போய் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் எங்களை தான் பின்தொடர்ந்து வரணும், அது மட்டும் கிடையாது நாங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் மொட்டையன். இப்போ நம்ம தாத்தா இருக்கிற காருக்குள்ளயுமே இன்னொருத்த ஏறிக்கிறான். அந்த மொட்டையங்காரன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த காரை பின்தொடர்ந்து நம்ம தாத்தா ஓட்டினே போறாரு. இப்படியே காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதுதான்டா புதைக்கிறதுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு
டிக்கியை ஓபன் பண்ணி காட்டுறான். அந்த டிக்கிக்குள்ள தலைவன் தான் செத்து போய் கிடக்குறான். இதை பார்த்து தாத்தாக்கு காலு கை ஓடல, பயங்கரமா மிரண்டு போயிடுறாரு. இப்ப நம்ம தாத்தாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான், இந்த புதக்குழிகளை வந்து சிக்கிக்கிட்டோம், இதுக்கப்புறம் இவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும், இவங்களை விட்டு போனோம் நம்மளை கொன்னுருவாங்க அப்படின்ற மாதிரி பயந்து போயிருக்காரு. 3 பேருமே மாத்தி மாத்தி நம்ம தாத்தாவை மிரட்டிக்கினே இருக்காங்க. ஆனா நம்ம தாத்தா இதெல்லாம் கண்டுக்காம போடா, இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே நார்மலா போயிடுறாரு. இப்ப இன்னொரு நாள் திரும்பவும் கொக்கைன், பயங்கரமான கொக்கைன் எல்லாம் ஏத்துறதுக்காண்டி, அதாவது நிறைய ஏத்த போறாங்க இந்த வட்டம், அதனால அவருமே போறாரு. அப்ப அங்க உள்ள தாத்தா நாங்க நிறைய கொக்கைன் ஏத்த போறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க ஏத்துங்க, அவ்வளவுதான், இதுக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து தப்பிச்சு ஆட முடியும், ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஏத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கொக்கைன் கடத்துறதுல நம்ம தாத்தா, அந்த தாத்தாவோட காரு மாடல்ல தான் வந்து கொக்கைன் வந்து கடத்துறாங்கிறது போலீஸ்காரனுக்கு தெரிஞ்சு போயிருது. இப்போ அந்த மாதிரியான காரை எங்க பார்த்தாலும் செக் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு இப்ப கடத்துறாங்க கொக்கைன். அந்த காரு எந்த வழியா போகுதுங்கிறதையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்லயே வந்து டெய்லியும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணினே இருக்காங்க. பயங்கரமா செக் பண்றாங்க, ஒவ்வொரு காரையும் செக் பண்றாங்க. ஒரு காரை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த காரை செக் பண்றாங்க. இந்த மாதிரி செக் பண்ணினே இருக்காங்க. இது போதாதுன்ட்டு செக் பண்றதுக்கு மேல ஹெலிகாப்டர், கீழே ஏகப்பட்ட போலீஸ்காரு, இந்த மாதிரி பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு ஸ்பை இருந்திருப்பான் பாத்தீங்களா, அவனுமே அந்த போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க சார், நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல்ல வந்து கொக்கைன் கடத்துறவங்க தங்க போறதா ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, அதனால நீங்க ரெடியா இருங்க, அந்த ஹோட்டல்ல வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாவுமே அதே ஹோட்டலுக்கு தான் வராரு, அதாவது நம்ம தாத்தாவை தேடி தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்னு சொன்னேன் பாத்தீங்களா, அங்க ஒரு நிறைய ரூம்லாம் இருக்குது. அந்த ரூமுக்கு வெளியே காரை நிப்பாட்டி அன்னைக்கு நைட்டு யாரெல்லாம் வித்தியாசமா இருக்காங்க அப்படிங்கறத காருக்குள்ள இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தனுமே நல்ல பல்கா கதவை போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த நம்ம தாத்தாவுமே, என்னாச்சுப்பா கதவை தட்டிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, டேய் கலட்டு பையல, உன் வேலையை போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறான். சரி சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே போயிடுறாரு அந்த இடத்துல. இப்போ இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த பல்கா ஒருத்தன் சொன்ன பாத்தீங்களா, அவனையுமே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போதையில இருக்கிற மாதிரியே அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த போலீஸ்காரனுக்கு டவுட் ஆகி போயிருது. இப்போ இந்த போலீஸ்காரனுமே சரி நம்ம அவனை போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போறாங்க. அவனை தேடி போயிட்டு கதவையுமே தட்டுறாரு. கதவையுமே தட்டினதுக்கு அப்புறம், என்னாச்சு, எதுக்கு யார் ரூமுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்காரன், அந்த பல்கானவன் கேட்கறான். அப்ப நம்ம போலீஸ்காரருமே மறுவீட்டு சாப்பாடு சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அடிச்சு அவனையுமே கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம், இவனை சும்மா தாண்டா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க நம்ம நினைச்சிருப்போம், ஆனா அப்படி கிடையாது, இவன்டையுமே கொக்கைன் இருந்திருக்குது, ஆனா அந்த அளவு கொக்கைன் கிடையாது. கொக்கைனை வாங்கி இவன் வந்து போதை ஏத்துறதுக்காண்டி இந்த கொக்கைனை வந்து வாங்கியிருக்கான். அந்த சின்ன பாக்கெட் தான் வந்துட்டு இருக்குது. ஐயோ நம்ம தப்பானவனை பிடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இதை எல்லாத்தையுமே நம்ம தாத்தா வந்து ஒரு கண்ணாடி வழியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் நல்லா பழகணும் அப்படின்ட்டு அப்படியே விடிய காலையில அந்த ஹோட்டல்ல உள்ள ஒரு கஃபே ஷாப்புக்கு வந்து நம்ம தாத்தாவுமே வந்து போறாரு. அந்த இடத்துல அந்த போலீஸ்காரனும் உட்கார்ந்திருக்கான். இவருமே ஒரு பிளாஸ்க்ல டீயை கேட்டு, எனக்கு ஒரு கப் டீ மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரன் பயங்கரமா ஒய்ஃப் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம போலீஸ்காரன் உட்கார்ந்திருக்கிற அதே டேபிள்ல நம்ம தாத்தா வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு என்ன சண்டை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல தாத்தா, இது எங்களோட 50 இயர் ஆனிவர்சரி டே, அதுக்கு என்னால போக முடியல, அதனால என் ஒய்ஃப் கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம தாத்தாவுக்குமே, இங்க பாருப்பா, நானும் இப்படிதான் இருந்தேன், வேலைன்னு தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், என் பொண்டாட்டி எல்லாத்தையும் கூப்பிடுவேன், என் பொண்ணோட பர்த்டேவாக இருக்கட்டும், என்னோட ஆனிவர்சரிக்கா இருக்கட்டும், அதே மாதிரி என் பொண்ணோட மேரேஜா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கூப்பிட்டா, ஆனா நான் வேலை தான் முக்கியம், எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஆனா இப்போ என்னோட ஒர்க் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் போயிட்டு குடும்பத்துல போய் சேரலாம்னு நினைச்சா குடும்பத்துல யாருமே ஏத்துக்க மாட்டேங்காங்க. என்னோட பேத்தியில இருந்து என்னோட பொண்டாட்டி வரைக்கும் எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, வெளியே அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தயவு செஞ்சு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, கொஞ்சமாவது காசுன்னு அலைஞ்சோம்னா லாஸ்ட் நெத்தியில ஒரு ரூபாயை வச்சு அனுப்பி விட்டுருவாங்க, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே அப்படியே கிளம்பிடுறாப்ல. இப்ப நம்ம தாத்தா அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது அந்த ஒரு போலீஸ்காரனுமே, தாத்தா என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் போட்டு கூப்பிடுறான். இப்ப நம்ம தாத்தாக்கு டவுட் ஆகி போயிருது, அடங்க உய்யாளா இவனுக்கு கண்டுபிடிச்சானா நம்ம கொக்கைன் கடத்துறதா அப்படிங்கிற மாதிரி இவருக்குமே பயந்து போயிடுறாப்ல. அப்படியே நம்ம தாத்தா ஸ்லோ மோல அப்படியே பைய திரும்பி பாக்குறாரு. அப்போ அவனுமே, இங்க பாருங்க பிளாஸ்க வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க தாத்தா, இதுல டீ இருக்குது நீங்க குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்க கூட்டு போறான். இப்பதான் நம்ம தாத்தாக்கு உயிரே வந்திருக்குது பாடி அப்படிங்கிற மாதிரி. இப்ப தாத்தாவுமே இந்த கொக்கைனை எப்படியாவது போய் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தாத்தாவுக்குமே ஒரு போன் கால் வருது. அதையுமே அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆப்போசிட்ல உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்ம தாத்தாவோட மகதான். அவளுமே கால் பண்ணிட்டு, இங்க பாருங்க டாடி, அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ரொம்பவுமே எமர்ஜென்சி, அவங்களால மூச்சு விட முடியல, இன்னும் எவ்வளவு நாள்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க, எப்ப வேணாலும் சாகலாமா, உடனே நீங்க வாங்க டாடி அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தாத்தாவுமே, இல்ல என்னால வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. அப்போ அவளுமே, இன்னும் திருந்தலையா நீங்க, உங்களுக்கு போய் கால் பண்ண பாத்தீங்களா, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும், போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கட் பண்ணிடுறா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்த நம்ம தாத்தாவுமே, இல்ல நம்ம இப்படி இருக்க கூடாது, நம்ம திரும்பவும் அந்த தப்ப பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டி கிட்ட போகணும்னு சொல்லிட்டு முடிவு
முடிவு பண்றாப்ல. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம தாத்தாவுமே அவரோட வீட்டுக்கு வந்துறாப்ல. நம்ம தாத்தாவை பார்த்த நம்ம தாத்தாவோட பொண்ணா இருக்கட்டும், அவரோட பேத்தியா இருக்கட்டும், எல்லாருமே எக்ஸைட் ஆயிராங்க. ஐயோ அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம தாத்தாவுமே அவரோட ஒய்ஃபை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாப்ல. ரூமுக்குள்ள போயிட்டு மரியா என்னாச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, வந்துட்டீங்களாங்க, என்னோட கடைசி நேரத்துல நீங்க வர மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல எனக்காண்டி வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை பார்த்த நம்ம தாத்தாவுமே என்ன அவ்வளவு கேவலமானவன் நினைச்சிட்டியா, நான் எதுக்காக உழைச்சேன், எதுக்காக வேலை வேலைன்னு சொன்னா உன்னை நல்லா பாத்துக்கணும், என் புள்ளைய நல்லா ஸ்கூல் படிக்க வைக்கணும், இதுக்காண்டி தானே நான் வேலை வேலைன்னு சொன்னேன், மத்தபடி எதுக்காக சொல்ல போறேன், உங்களை விட்டு அப்படிலாம் நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாப்ல. இதை பார்த்து மரியாவுமே ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிடறா. சரி பயப்படாத, நான் இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன், ஃபுல்லா நம்ம 100 வருஷம் வரைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. மரியாக்கு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், கிளீன் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம தாத்தா பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. இப்போ இப்படியே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே திரும்ப திரும்ப நம்ம தாத்தாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கான்டாக்டே பண்ண முடியல. அப்படியே இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் நைட்டும் கொக்கைன் கடத்துறவன் நம்ம கையில சிக்கிருவான்ட்டு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி போலீஸ்காரங்களும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தாவை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா அவரோட ஒய்ஃபோட லாஸ்ட் காலகட்டத்துல வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காங்க 2 பேரும். நம்ம தாத்தாவுமே அவரோட பொண்ணு வெளியே கூட்டி வந்து, இங்க பாருங்க டாடி, என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க மேல கோவமா இருந்தது, என்னோட மேரேஜுக்கா இருக்கட்டும் எதுக்குமே என்ன பார்க்க வரல, எல்லாரோட பொண்ணுக்கும் அவங்க அப்பா மேல இருக்கிற கோவம் தான் எனக்கு இருந்துச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம தாத்தாவோட ஒய்ஃபுமே அப்படியே பேசிக்கிட்டே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் நம்ம தாத்தா கண் கலங்கி போயிடுறாப்ல, என்ன விட்டு போயிட்டேயா அப்படிங்கிற மாதிரி. இப்படி அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம தாத்தாவோட ஒய்ஃபுக்கு இறுதி சடங்கெல்லாம் சர்ச்சில் நடத்தி முடிச்சுட்டு நம்ம தாத்தாவுமே அங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்ப போறாரு. அப்ப அவரோட பொண்ணுமே, அப்பா எங்க வேணாலும் போய்க்கோங்க, திரும்ப எங்களை தேடி வந்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி லாஸ்டா சொல்றா. இப்ப நம்ம தாத்தாக்கு அடுத்த வேலை என்ன, இந்த கொக்கைனை வந்து கொண்டு போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே திரும்ப அப்படியே போயினே இருக்காரு. இப்படி தாத்தா போய்கிட்டே இருக்கும்போது இந்த மொட்டைன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே நம்ம தாத்தாவை பாத்துறாங்க. கரெக்ட் போய் அந்த போறான்டா, அவனை புடுறா, அவனை ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வளைச்சு விறுவிறுன்னு போயிட்டு நம்ம தாத்தாவையுமே பிடிச்சு இறக்கிறாங்க வண்டியில இருந்து. எங்கடா போன இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா பைக்குள்ள இருந்து ஒரு போட்டோ கீழே விழுகுது. அந்த ஒரு மொட்டையுமே எடுத்து பாக்குறான், என்னாச்சு அப்படின்ட்டு. என்னடா பொண்ணு கூட உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அது என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அதனாலதான் நான் ஊருக்கு போயிட்டு என் பொண்டாட்டிக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு அதனாலதான் இப்ப வந்தேன், சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை மொத்துன்னு மொத்திடுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம தாத்தாவுமே சரி எப்படியாவது இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வண்டியில போய்கிட்டே இருப்பான். நம்ம தாத்தா வண்டியில போறத மேல உள்ள ஹெலிகாப்டர் மூலியமா இந்த வண்டி தான், இந்த கொக்கைன் தான் கடத்திட்டு போறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாங்க. கீழே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வண்டியில ஃபாலோ பண்றாங்க, மேல ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்ணுது. தாத்தா மிரண்டு போயிடுறாப்ல. ஒரு செகண்ட் நம்ம தாத்தா மூஞ்ச பாருங்களேன், அந்த அடி அடிச்சிருப்பாங்க நம்ம தாத்தாவை. இந்த தாத்தாவை அடிச்சது பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே சுத்தி வளைச்சிடுறாங்க. நம்ம தாத்தாவையுமே இறங்க சொல்லி கைய மேல கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோலின்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா போலீஸ்காரன், அவனுமே போயிட்டு நம்ம தாத்தா கைய பிடிச்சி பின்னாடி திருப்புறான். அப்படி திருப்பும் போதுதான் தெரியுது, தாத்தா எனக்கு அட்வைஸ் பண்ணையா, நீ ஆயா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அதிர்ச்சி ஆகி போயிருது. இப்ப அந்த போலீஸ்காரனுமே அப்படி தாத்தாவை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு, என்னாச்சு எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது நம்ம தாத்தா எல்லா உண்மையும் சொல்றாரு. நான் பார்த்த வேலை எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும், என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் வந்தான் இந்த மாதிரி கார் டிரைவர் தேவைப்படுதுன்னு சொன்னா, நானும் அதுக்கு டிரைவருக்காண்டி சேர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா குக்கைன் கடத்துறேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா இதெல்லாம் அந்த போலீஸ்காரன் கேட்பானா, சத்தியமா கேட்க மாட்டான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம தாத்தாவையுமே வந்து கோர்ட்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. நமக்கு தாத்தாக்கு சப்போர்ட்டா லாயரை நம்ம தாத்தாவோட பொண்ணு எப்படியாவது நம்ம அப்பாவை காப்பாத்திரும் சொல்லிட்டு ஒரு நல்ல லாயர் கூட்டி வந்திருப்பான். அவளுமே வந்து அங்க வாதாடிக்கிட்டு இருப்பா. இங்க பாருங்க யுவரானர், இவர் ஒரு ராணுவ வீரரு, இவரு லாஸ்ட் வரைக்கும் பூ விச்சு 50 மாநிலத்துல நல்ல பெயர் வாங்கியிருக்காரு, எந்த ஒரு திருட்டு பழக்கம் குடி பழக்கம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இவர்கிட்ட கிடையாது, இவர் எப்படி அவ்வளவு பெரிய கொக்கைனை வந்து கடத்திருப்பாரு, நம்ம உயிரை காப்பாத்த ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம இவர் குடும்பத்தை காப்பாத்த இவர் குடும்பத்தை விட்டு விலகி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அந்த காசுல நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற ஒரு இவர் எப்படி இதை கடத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வக்கீலுமே பேசிக்கினே இருக்குது. இதை பார்த்து ஜட்ஜுமே சரி ஓகே இவருக்கு நல்ல தீர்ப்பு கொடுக்கலான்ட்டு வரும்போது நம்ம தாத்தாக்கு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல தப்பு செஞ்சது. தப்புன்னு எழுந்து, அம்மா இந்த தப்பை நான் தான் செஞ்சேன், நான் தான் கொக்கைன் கடத்தினேன், என் மேலதான் தப்பு, நீங்க எனக்கு என்ன தண்டனையோ அதுக்கு உரிய தண்டனையை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. இப்ப இவரே ஒத்துக்கிட்டனால தண்டனையை குறைச்சிடறாங்க. ஆனாலும் ஜெயிலு தான் இவருக்கு. ஒரு பக்கம் அவங்க பொண்ணு எல்லாமே பயந்து போயிருக்குது, என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அவங்க பொண்ணுங்களுக்கு இந்த உண்மை தெரியும் தான், இருந்தாலும் அவங்க அப்பாவை காப்பாத்தணுமேன்ட்டு தான் இப்படி ஒரு வேலை பண்ணாங்க. ஆனா முடியாம போச்சு. அவருக்கு என்னன்னா என் பொண்டாட்டியும் போயிட்டா, இதுக்கப்புறம் என்ன யார் நல்லா பாத்துப்பா, நான் வந்து ஜெயிலுக்கே
போறேங்கிற மாதிரி தான் நம்ம தாத்தாவுமே போறாப்ல. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு ஜெயில காட்டுறாங்க. ஜெயிலு ஃபுல்லா பூந்தோட்டமா இருக்குது. பூந்தோட்டமா இருந்தா யாரு வேலை? நம்ம தாத்தா வேலை தான். அப்படியே நம்ம தாத்தாவுமே ஜூமிங்ல காமிக்கிறாங்க. அவருமே வந்து பூ வச்சுக்கிட்டு இருக்காப்ல. என்னாலும் இந்த ஃப்ளவர் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குடா, நான் இதை பண்ணுவேன்டா, இது என்னோட ஃபேஷன்டான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப அப்படியே இதோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருமே என்னடா ராஜு நம்ம தாத்தான்னு சொல்றே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கதை என்ன உள்ள கொண்டு போயிருச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வேலைக்கு போறதுல தப்பு கிடையாது, சம்பாதிக்கிறதுலயும் தப்பு கிடையாது. ஆனா குடும்பத்தோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குடும்பம் தான் எல்லாமேங்கிறத இந்த படம் தெள்ள தெளிவா படம் போட்டு காட்டிருச்சு. பணம் நமக்கு அன்பை காமிக்கும், துக்கத்தை காமிக்கும், லாஸ்ட் பணம் விட்டு போயிட்டு இறப்பையை காமிச்சிரும். ஆனா குடும்பம் அப்படி கிடையாதுங்க. குடும்பம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகானது. ஒரு குடும்பத்தை விட்டு யாருமே பிரியணும்னு நினைக்காதீங்க. இதை மட்டும் இந்த படம் காமிக்கல, என்னோட ஃபேஷன்டா இது அப்படிங்கறதையும் தான் காமிச்சிருக்குது. அதுக்காண்டி ஃபேஷனுக்காண்டி நம்ம குடும்பத்தை கைவிட்ட கூடாது அப்படிங்கறதையும் தெள்ள தெளிவா காமிச்சிருச்சு. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய படம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் RG எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்ட